ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மேக் கேமர் தமிழ் சேனல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் கிராஃப்ட்டில் 100 days சர்வை பண்ண போகிறோம். ஸோ ஒன்றும் இல்லை 2 இல்லை 100 days. ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி 100 days சர்வை பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ நம்மளும் வந்துட்டு ஒரு 100 days சர்வை வீடியோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ இந்த 100 days வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு பண்ணேன். ஸோ அதுவும் பாக்கெட் எடிஷன் வேறு, ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கருத்த பெண்ணே நின்னை காணாதிருந்தானே நீ வருத்தப்பட்டு தான் நானே சப்ஸ்கிரைபு செய்யலன்னா ரத்தங்கக்கி சாவிங்க மைவ சும்மா சொன்னேன், அந்த மாதிரிலாம் ஆகாது. நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 100 days வேர்ல்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா அதுக்கு மைண்ட் கிராஃப்ட்டுக்குள்ளே போய்க்கணும். ஸோ ரொம்ப பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னா நினைக்காதீங்க. ஸோ நான் ஒரு ரேண்டம் ஷீட் போட்டு ஒரு வேர்ல்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்பான் வந்து ரொம்ப லக்கியாலாம் இல்லை, சும்மா ஒரு நார்மல் ஸ்பான் மாதிரி தான் இருந்துச்சு அட் த ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நான் போனஸ் செஸ்ட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து போனஸ் செஸ்ட்டில் இருக்க லூட்டெல்லாம் வந்துட்டு டப்புன்னு ஆடியோ போட்டேன். ஸோ ஆல்ரெடி பிக்காக்ஸும் கொடுத்துட்டாங்க, கொஞ்சம் ஸ்ப்ரூஸ் ஃப்ளாப்லிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த போனஸ் செஸ்ட்டில் கிடச்ச ஆக்ஸை வச்சே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்டோன் மைண்ட் பண்ணிச்சு வுட்டு மைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ஸோ வுட்டு மைண்ட் பண்ணிட்டு இருந்த பிக்காக்ஸ் வச்சு வந்துட்டு பார்த்திங்கன்னா நாமளே ஒரு சின்ன மைண்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிப் மைண்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அந்த ஸ்ட்ரிப் மைண்டில் அந்த வுடன் பிக்காக்ஸ் உடையிற வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து ஸ்டோன் மைண்ட் பண்ணிட்டேன். அதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டேன். ஸோ அப்புறம் ஸ்டோன்லாம் ஃபுல்லாக மைண்ட் பண்ணிட்டு ஸ்டோன் டூல்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டோன் டூல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு வில்லேஜ் இருந்துச்சு. ஸோ அந்த வில்லேஜை வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஆக்சுவலாக அந்த மரத்தை வெட்டும் போதே வந்து ஸ்பாட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நேராக அந்த வில்லேஜுக்கு வந்து ஓடி ஆயிடுச்சு. ஸோ அந்த வில்லேஜை வந்துட்டு லூட் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த வில்லேஜில் இருக்க வந்துட்டு பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் அந்த ஃபார்மு, அதாவது இந்த பொட்டேட்டோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவைப்படும். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பொட்டேட்டோ, வீட்டு, கேரட்டு எல்லாத்தையும் ஆட்டையை போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேரட்லாம் ஆட்டையை போட்டு அந்த அயன்காலை மறுக்கையாக பண்ணிட்டு அங்கே இருந்த ஹேபல் ஆட்டையை போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே யூஸ்லெஸ் வில்லேஜர் இருந்தான். ஸோ பச்சைக்கோட்டு அப்புறம் அந்த ஹேபல்லாம் ஆட்டையை போட்டு நம்ம ஃபுட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அங்கே இருந்த ஒர்க் ஸ்டேஷன்ஸ் சில பலது நமக்கு தேவையானதெல்லாம் இருந்துச்சு. ஃபர்னஸை வந்துட்டு சரியாக சோம்பேறித்தனப்பட்டு ஆட்டையை போட்டால் இங்கே இந்த பிளாக் ஸ்மித் செஸ்ட்டு உண்மையிலேயே வேறு லெவல் கைஸ். 5 டைமண்டு 10 ஆப்ஷன் பக்காவாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப லக்கி தான். ஸோ இது செட் ஷீட் கிடையாது, நான் ரேண்டம் ஷீட் தான் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்புறம் அங்கே இருந்த ஃபென்ஸ் எல்லாம் இருக்கிற ஆட்டையை போகிறோம் அப்படின்னு கேட்டால் அந்த ஃபென்ஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டு பணியாக மாட்டு பணியாக வச்சுக்கலாம். அப்புறம் டே 1 சுமூகமாக முடிஞ்சுது. ஸோ டே 2 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்தில் இருந்த சுகர் கேன்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஆடையை போட்டேன். சுகர் கேன் ஆடையை போட்டு என்கிட்ட இருந்த நான் வந்து ஒரு இடத்தெல்லாம் உங்களுக்கு ஃப்ளாட் பண்ணிட்டு கடைசியில் லூட்லாம் செஸ்ஸில் போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இடத்த கொஞ்சம் கிளியர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ உடனே வீடு கட்ட போகிறதில்ல, இருந்தாலும் இடம் கொஞ்சம் கிளியராக இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த இடத்த வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணேன், தண்ணியை போட்டு. அப்புறம் பக்கத்தில் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்த இடத்துல போய்ட்டு இந்த ஸ்ப்ரூஸ் மரத்தை வளர்த்து விட்டேன். அதுக்கப்புறம் கிடச்ச கிராப்ஸ்லாம் வந்து பிளான் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக ஒரு பிளான்டிங் பண்ணுவோம். எஸ்எம்பியில் பண்ண அளவுக்கு பெருசாக இல்லாமல் ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு பெருசாக வந்துட்டு பிளான்டிங் பண்ணிடுவோம். கிடச்ச வீட்டு, கேரட்டு, பொட்டேட்டோ எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரூஸ் மரம் வளர்ந்துருச்சு. ஸோ ஸ்ப்ரூஸ் மரத்தை வந்து வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரூஸ் மரத்தை வெட்டி முடிச்சுட்டு அதிலேருந்து ஃபென்ஸு செஞ்சு சும்மா இஷ்டத்துக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு அதை ஒன்றுத்தை வந்து மாட்டுக்கும் ஒன்றுத்தை ஆட்டுக்கும் விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஆடு, மாடு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து மாடு தான் பிடிச்சிட்டு வந்தேன், அதுதான் வந்து முக்கியம். அதோட கறி வந்து நமக்கு அதிகமாக பலம் கொடுக்கும், அதுக்கப்புறம் லெதர் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் வாண்டரிங் ட்ரேடர் வந்தான், வந்து என் ஃபார்மை நாசம் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ டென்ஷன் ஆகி அவனை வந்து மறுக்கையாக சாலா பண்ணிட்டேன். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கருப்பாடும் 2 குட்டி ஆடும் தான் எனக்கு கிடச்சிது, ரொம்ப நேரம் தெரியும். அப்புறம் வந்துட்டு சரி ஃபன் பண்ணதெல்லாம் போதும், போய்ட்டு அயன் மைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிப் மைண்டில் அயன் மைண்ட் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் கேவ் வந்துச்சு. சரி ஓகே, கேவில் வந்து அயன் நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேவுக்குள்ளே போனேன். ஸோ கேவுக்குள்ளே போனது கொஞ்சம் டேஞ்சரான முடிவு தான், இருந்தாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 100 days இருந்தாலும் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹார்ட் கோர் கிடையாது, ஜஸ்ட்டு நார்மல் சர்வைவல் தான். ஸோ அப்புறம் அந்த கேவில் இருந்த கோல், அயனு இதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் வந்து ஆட்டையை போட்டேன். ஸோ அந்த கேவ் வந்து ஃபர்தர் இன்னும் டீப்பாகவும் போச்சு. ஸோ நான் அவ்வளோ டீப்பாக போகல, கிடச்ச அயன் வந்து எடுத்துகிட்டு நான் திருப்பி மேலே வந்துட்டேன். மேலே வந்து
அயனை வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃபுல் அயன் ஆர்மர் பண்ணிடலாம். அயன் ஆர்மர் பண்ணிவிட்டு ஷீல்டு அப்புறம் அயன் பிஆக்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் திருப்பி கேவுக்குள்ளே டீப்பாக போகலான்னு பார்த்தா எம்எஸ்ஹெச் ஆர்டர் இருந்துச்சு. ஆனால் அது எனக்கு யூஸ்லெஸ்ஸாக தான் தெரிஞ்சுது. ஸோ கேவுக்குள்ளே இன்னும் டீப்பாக போவோம், என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஒரு க்ரீப்பர் பிளாஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய க்ரீப்பர் பிளாஸ்ட் இருக்குது. அப்புறம் நான் ஒரு நைட் விஷன் மோடு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நைட் விஷன் மோடு கிடையாது, டெக்ஸ்சர் பேக்கு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் பிரைட்னஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணேன். கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுது. ஆல்ரெடி பிரைட்டாக இருக்க இடம் ரொம்பவே பிரைட்டாக தெரிஞ்சுது. பட் இருந்தாலும் மற்ற நைட் விஷன் பேக் கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ க்ரீப்பர் பிளாஸ்ட்டு இது மறுபடியும் அப்புறம் அங்கே இருந்த மாப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபைட் பண்ணி கஷ்டப்பட்டு இல்லை ஈஸியாகவே போட்டு தள்ளிட்டேன். நான் ஒரு நூறுன்றதுனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்புறம் எடுத்தோடனே கோல்டு கிடச்சிது. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீப் ஸ்லேட் லெவல் வரைக்கும் போச்சு. சரி டீப் ஸ்லேட் லெவல் வரைக்கும் போயிடலாம், டைமண்ட் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஸோ ஆனால் என் லக்குக்கு இங்கே கிடச்சது என்னமோ ஒரே ஒரு டைமண்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருந்த மாப்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து என்னை அட்டாக் ஆன் டைட்டன் இந்த மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வரிசையாக 4 க்ரீப்பரு, சாம்பி, ஸ்பைடரு எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னை கொள்றதுலேயே குறியாக இருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1-1 ஆர்மியாக வந்துட்டு எல்லாரையும் போட்டு தரேன். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்கெலிட்டனு, உங்கள் கண்ணுக்கு 3 ஸ்கெலிட்டன் தான் தெரியும், ஆனால் 5 ஸ்கெலிட்டனு 2 சாம்பி இருந்துச்சு. ஸோ இன்னும் நிறையா இந்த இடத்துல தான் நான் சாவை பார்த்தேன். 2 ஆட்டுக்கெலாம் போனேன். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே இருந்த மாப்ஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்த கோல்டு அயனு எல்லாத்தையும் வந்து மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு கடைசல் ஊற்றுப்படி பார்த்திங்கன்னா அயன் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக கிடச்சிது. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டேன், ஏன்னா கொஞ்சம் டைம் இன்க்ரீஸ் ஆகும். அயன் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக கிடச்சிது. ஸோ நமக்கு வந்து அயன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகைன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கெலிட்டன் ஃபைட்டு. அப்புறம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்லைம் சங்க்கு. அப்புறம் பார்த்தா எக்கச்சக்க ஸ்லைமு. இந்த ஸ்லைமெல்லாம் அடித்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்லைம் பால்ஸ் எடுக்கிறதுக்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஸோ 40 ஸ்லைம் பால் கிட்டே கிடச்சிது இந்த ஒரு இடத்துலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா. ஸோ அடிக்கடி நம்ம ஸ்லைம் தேவைன்னா இங்கே வந்து கூட கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா கடைசல் லூட்டு ஒரே ஒரு டைமண்ட்டு. ஸோ 6 டைமண்ட் இருக்கும் அந்த பிளாக் ஸ்மித்தில் எடுத்ததோட சேர்த்து, ஒரே ஒரு டைமண்ட்டு. அப்புறம் கொஞ்சம் அயனு கோல்டுலாம் இருக்குது. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கடைச அயனு கோல்டு எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டேன் ஃபர்னஸில் இது. அப்புறம் இடத்த ஃப்ளாட் பண்ணிடுவோம், வீடு கட்டுறதுக்கு ஒரு இடத்த ஃப்ளாட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா வில்லேஜர் எனக்கு வந்து முக்கியமாக இருந்தாங்க. ஸோ அந்த வில்லேஜில் இருக்கிறது கொஞ்சம் வில்லேஜர் தான். சரி அந்த வில்லேஜ்லேருந்து ஒரு 2 வில்லேஜரை பிடிச்சிட்டு வந்து பீடர் கட்டிடலான்னு பிளான் பண்ணேன். ஸோ இந்த பீடர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம லெகசி லேண்ட்ஸ் எஸ்எம்பியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம லெகசி லேண்ட் எஸ்எம்பியோட ஓனர் நம்ம டார்க் டே வில்லேஜே வந்து இந்த பீடர் வந்து கட்டியிருப்பார். சரி நம்மளும் அதே மாதிரி கட்டிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது வந்துட்டு சிம்பிள் தான், நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நடுவில் இந்த மாதிரி பிளாக் வச்சுட்டு 3 பிளாக் வரைக்கும் டீப்பாக வந்து அந்த ஹோலை வந்து கொண்டு போயாச்சு. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாப் ஃபார்ம் மாதிரி தண்ணியை ஊற்றி விட்டாச்சு. தண்ணியை ஊற்றி விட்டுட்டு சென்டராக வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜர்லாம் ட்ராப் ஆகிற மாதிரி ஒரு இடம் வந்துச்சு. ஸோ இங்கேருந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எவ்வளோ தூரம் போதோ அவ்வளோ தூரம் முன்னாடி பிளாக் வந்து உடச்சிட்டு போயாச்சு. உடச்சிட்டு போயிட்டு இது ப்ரீட் ஆகி வர வில்லேஜர்லாம் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன பிட் மாதிரி ரெடி பண்ணியாச்சு 3x3. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மைன் காட்டு, போட்டு, லீடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வில்லேஜரை கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ வில்லேஜர் கூப்பிட்டு வரது எவ்வளோ பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை, ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரயிலெலாம் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வில்லேஜரை கொண்டு வந்து இங்கேருந்து அவனை மைன் காட்டில் வச்சு அதுக்கப்புறம் வந்து அதை பார்த்திங்கன்னா உள்ளே தள்ளிடலாம். அவனை கொண்டு வரும்போது போர்ட்டல் லீடில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்மர் வில்லேஜர் கண்ணில் பட்டான். ஸோ அவனை வந்துட்டு பார்த்திங்கன்னா டப்புன்னு அலைக்கா மடக்கி தூக்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் அவனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு வந்தால் உள்ளே வந்து ஒரு ஷீப், அந்த ஷீப்பை வந்து மறுக்கே அப்படியாச்சு. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த நம்மளோட இன்னொரு ஷீப், இவனும் வந்து ஷீப்பு தான், நமக்கு வந்து ஒரு பலியாடு தான் இவனும். அதனால் வந்துட்டு இவனை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல லாக் பண்ணி நீ போட்டை விட்டு வெளில போனால் நீ மைன் காட்டுக்குள்ளே தானே போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவனை லாக் பண்ணி விட்டு அவனை அப்படியே மைன் காட்டு வழியாக உள்ளே தள்ளி விட்டேன். அவனை வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக நடுவில் போய் சென்டராக நின்ட்டான். கொஞ்சம் ஆட்டம் காட்டினா அப்படி, ஆனால் இருந்தாலும் நான் வந்துட்டு அடித்து உள்ளே போடா அப்படின்னு பற்றி விட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு வில்லேஜரை கூப்பிட்டு வந்தது. இவன் வந்து பெருசாக மக்கார் பண்ணல, அழகாக போய் உள்ளே உட்காந்துட்டான். அப்புறம் பேலன்ஸ் அந்த வில்லேஜில் இருந்த பெட்டு, ஒர்க் ஸ்டேஷன் அண்ட் வில்லேஜர்ஸ் எல்லாரையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜஸ் போட்டு தரணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் பண்ணேன். நான் முழுக்க இந்த ப்ரீடர் மேலே டிபெண்ட்டாக இருந்தேன், அதனால தான் வந்துட்டு போட்டு தள்ளிட்டேன். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லீஃபு கலெக்ட் பண்ணலாம், பள்ளிலாம் கற்றுது. ஸோ நைட் நேரத்தில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ சாரி லீஃப் இல்லை, நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பெட் இருந்துச்சு, நமக்கு 9 பெட்டு தேவைப்படும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஷீப்புக்கிட்ட வந்து உள்ளு ஷேர் பண்ணி அதுக்கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா பெட்டு எடுத்துக்கிட்டேன். அதே நேரத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கார்பெட்டும் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ கார்பெட் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ரீடரை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து காபிள் ஸ்டோன் வால்ஸ் மாதிரி போட்டுருவோம். ஸோ காபிள் ஸ்டோன் வால்ஸ் மாதிரி போட்டோன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளிலேருந்து சாம்பி எதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ப்ரீடருக்குள்ளே போய் அந்த வில்லேஜர் நாசம் பண்ணாது. ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா காபிள் ஸ்டோன் வால்ஸ் மாதிரி போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜர் ப்ரீடருக்கு போயிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா என்கிட்ட இருந்த பெட்டு எல்லாத்தையும் நான் வந்து ப்ளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலாக 9 பெட்டு வந்து ப்ளேஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த ப்ரீடரில் இருக்க வில்லேஜரை தவிர நமக்கு 7 வில்லேஜர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரீடாகி வருவான். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 9 வில்லேஜரு. அப்புறம் அந்த ப்ரீடாகி வந்த வில்லேஜரை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுக்கு ஏதாவது ப்ரொஃபஷன் கொடுத்து அவனுங்க வேறு இடத்துக்கு ட்ரேடிங் கால்க்கோ ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு மாற்றி விட்டுட்டு திரும்ப இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம 7 வில்லேஜர் வந்து ப்ரீட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் 9 பெட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ பெட்டை ப்ளேஸ் பண்ணிட்டு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா காபிள் ஸ்டோன் வால் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ கம்போஸ்டர் வச்சேன், 2 பேர் ஜாப் எடுத்துட்டானுங்க, பக்காவாக இருக்கும். ஸோ இந்த 2 பேரும் ஒரே பிளாக்கில் இருக்கனால நமக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு காபிள் ஸ்டோன் வால்ஸ் ப்ளேஸ் பண்ணிட்டு உள்ளேயும் வெளியும் லைட்டிங் பண்ணியாச்சு. ஸோ உள்ளேயும் மாப் ஆகக்கூடாது, வெளிலேருந்து மாப் வரக்கூடாது. அப்புறம் இந்த படிக்கட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட்டு போடுறதுக்கு தான். உங்களுக்கு ஃபுட்டு போட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீட் பண்ணுவாங்க. ஸோ நான் ஃபுட்டு போட்டேன். சரி உடனே ப்ரீட் பண்ணுறாங்களா இல்லை டைம் எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா போட்ட உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ போடுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தன் கீழே கிடக்குறான். அண்டு இப்போ போட்டதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வில்லேஜஸ் நிறையா குட்டி குட்டியாக ஸ்பானாகி வந்தாங்க. ஸோ ஒரு ஸ்பான் ஆஃப் 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய வில்லேஜஸ் வந்தாங்க. இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் 2nd வில்லேஜர், அப்புறம் 4 வில்லேஜர் வந்துட்டாங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இடத்த வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு வீடு கட்ட போகிறோம், இடத்த க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ளாட்டாக இருந்தாலே இன்னும் ஃப்ளாட் ஆகினேன். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுகர் கேனை வந்து பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் கேனை வந்து பிளான் பண்ணிட்டேன் ஒரு வாரமாக. அப்புறம் வளர்ந்த கிராப்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபுட்டுக்கு தேவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வளர்ந்த கிராப்ஸ்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்துட்டு வெறும் பொட்டேட்டோவும் கேரட்டும் மட்டும் வச்சுக்கலாம், வீட்டுக்கு வந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். ஆனால் வீட்டு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கிராப் அப்படின்றதுனால இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த இடத்துல வெறும் கேரட்டும் பொட்டேட்டோவும் மட்டும் வச்சிட்டேன். வீட்டுக்கு வந்து தனியாக நம்ம ஸ்ட்ரிப் பாயிண்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு இடத்த வந்துட்டு பண்ணி எடுத்து அந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டை வந்து வச்சாச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டே 14ல் இருக்கும். ஸோ வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும், பட் இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அப்படியே தொடர்ந்து பாருங்கள். அண்ட் வந்து வீட்டை எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக ஃப்ளாட் பண்ண இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரூஸ் சாப்ளிங்லாம் ப்ளேஸ் பண்ணி அந்த ஸ்ப்ரூஸ் சாப்ளிங்லேருந்து வுட்டு கலெக்ட் பண்ணி நம்ம வீடு கட்ட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருள் வுட்டு எக்கச்சக்க வுட்டு. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வுட்டெல்லாம் மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போயிருந்தேன். அங்கேருந்து என்கிட்ட இருந்த 5 ஆக்ஸும் உடையிற அளவுக்கு நான் வுட்டு மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதோட டைம் லாப்ஸ் ஸோ வுட்டு மைண்ட் பண்ணிவிட்டு நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வுட்டு வந்து இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து வீட்டுக்கு வந்து டுட்டோரியல் எதுவும் பார்க்காம சும்மா ஒரு அவுட்புட் மாதிரி போட்டுட்டு நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ அதே கட்டுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வீடு கட்டுறதோட டைம் லாப்ஸ் ஆரம்பிச்சிருச்சு, அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ நான் வீடை வந்து ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டேன். ஸோ அந்த வீடு வந்து பார்க்க எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நானே ஓனாக கட்டினது மைண்டில் இருக்க ஐடியா வச்சு மைண்டில் என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் போட்டு கட்டி விட்டேன். உள்ளே நிறைய கிளாஸ் ப்ளேஸ் பண்ணி அப்புறம் உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரேஜ் செக்ஷனு. ஸோ நடுவில் ஒரு பங்கர் மாதிரி இருக்கும், அது என்னென்னு கடைசியாக சொல்கிறேன். ஸோ ஒரு பெரிய ஸ்டோரேஜ் செக்ஷன் எல்லாத்துக்கும் தனித்தனியாக லேபிள் போட்டு சைடில்
அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பெருசாக வச்சுருக்கேன். அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்யூரிட்டி டிசைனு, அப்புறம் ஒரு பெரிய ஸ்மெல்ட்டிங் ஏரியா, பிளாஸ்ட் ஃபர்னஸ்லாம் வச்சு, ஸோ இந்த பங்கர் மாதிரி இருக்க இடம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெட்ரூமு. ஸோ மற்ற கீழே இருக்க இடம் அழகாக இருந்தாலும் மேலே இருக்க இடம் கேவலமாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இது பொட்டேட்டோ ஃபார்மையும் கேரட் ஃபார்மையும் செப்பரேட் பண்ணி ஸ்லாப்லாம் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபார்ம் நாசமாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரூஸ் மரம் நல்லா வளர்ந்துருந்தது. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மாடு ஆடுகள் நம்ம எல்லாத்துக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சோத்தை கொடுத்து நல்லா வளர்த்து விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மரத்தை வெட்டுவோம் சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ அந்த மரத்தை வெட்டி ஏதாச்சும் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த மரத்தை ஃபுல்லாக வெட்டிட்டு இதை வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாப் ஃபார்ம் கட்ட போகிறேன். மாப் எக்ஸ்பி ஃபார்ம். ஸோ மாப் எக்ஸ்பி ஃபார்ம் கட்டுறதுக்கு என் வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டி ஐலாண்ட் மாதிரி இருந்துச்சு. சரி இந்த ஐலாண்டே வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இங்கேயே வந்துட்டு மாப் ஃபார்ம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ஸோ அதை அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுகர் கேன்லாம் எக்கச்சக்கமாக வளர்ந்து கிடந்தது. அந்த சுகர் கேனை வந்து ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம், யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுகர் கேனை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இருந்த எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட அந்த சுகர் கேனை பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மாப் ஃபார்ம் கட்டுறதுக்கு தேவையான பொருள்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். கலெக்ட் பண்ணிட்டு அந்த லேண்டுக்கு திருப்பி போயிட்டு அங்கே அந்த இடத்த வந்து கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிட்டேன். பெருசாக ஃப்ளாட் பண்ணுறது எதுவும் இல்லை, கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிட்டு அப்புறம் வுட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்த கொஞ்சம் லைட் பண்ணிவிட்டு மாப் ஃபார்ம் கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி ஹாப்பர் செஸ்ட்லாம் பேஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ மாப் ஃபார்ம் கட்டுறதோட டைம் லாப்ஸ் வரும் கைஸ், அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ மாப் ஃபார்ம் கட்டி முடிச்சுட்டு இந்த மாப் ஃபார்மை வந்துட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ பக்காவாக ஒர்க் ஆச்சு. சைடில் வந்து காபிள் ஸ்டோன் வச்சு வால்வும் போட்டுக்கிட்டேன் கீழே விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக டபுள் லேயர் மாப் ஃபார்மு. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ எதுக்கு நான் இப்போவே ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு என்சாண்டிங் செட்டப் பண்ணணும். ஸோ என்சாண்டிங் செட்டப் பண்ணுறதுக்கு இந்த மாடும் சுகர் கேன் ஃபார்மும் நம்பி இருந்தால் வேலைக்கு ஆகாது. அதனால் நம்ம ஆல்ரெடி இருந்த வில்லேஜ் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ஹோல்டு. ஸோ இப்போவும் சொல்லிக்கிறேன், இது செட் சீடு கிடையாது, ரேண்டம் சீடு தான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது இங்கே இருந்த புக் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு வெளில வரத்துக்கு ஒரு ஏணி மாதிரி போட்டுக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏணி மாதிரி போட்டுட்டு ஒரு அடையாளத்துக்கு வெளில காபிள் ஸ்டோனு அதெல்லாம் போட்டாச்சு. அப்புறம் அந்த புக் செல்ஃப் வச்சு புக்ஸை வச்சு எவ்வளோ புக் செல்ஃப் வருதோ எல்லாத்தையும் கிராஃப்ட் பண்ணிவிட்டு சும்மா பக்கத்துலேயே வந்துட்டு குட்டாம்போக்கில் ஒரு என்சாண்டிங் செட்டப் வந்து போட்டுட்டேன். ஸோ என்சாண்டிங் செட்டப் போட்டுட்டோன்னா என்சாண்டிங் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுதான் நான் கடைசி வரைக்கும் உருப்படியாக எந்த என்சாண்ட்மெண்ட்டும் பண்ண மாட்டேன், அது வேறு விஷயம். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கிற புக் எல்லாத்தையும் வந்து ப்ளேஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ புக் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிட்டு லெவல் 30 என்சாண்ட் பண்ணுற அளவுக்கு செட் பண்ணியாச்சு. பக்கத்தில் கிரெயின் ஸ்டோனும் ப்ளேஸ் பண்ணிட்டேன், தேவையில்லாத என்சான்மெண்ட் வந்தால் டிஸ்என்சாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாப்பிஸ் லசூலி எடுத்துகிட்டு நான் வந்தேன். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டைமண்ட் மைனிங் பண்ண போகிறோம். ஸோ டைமண்ட் மைனிங் பண்ணுறதுக்கு ஒரு டைமண்ட் பியாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமண்ட் பியாக்ஸில் என்ன என்சாண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். ஸோ நல்ல என்சான்ட்மெண்ட் எதாவது கிடச்சிதுன்னா அதை போட்டுட்டு போய் டைமண்ட் மைனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ நான் எதிர்பார்த்தது ஃபார்ச்சன் 3, எதிர்பார்த்த மாதிரியே ஃபார்ச்சன் 3 ஆல்ரெடி கிடச்சிடுச்சு. ஸோ 2-3 ட்ரைக்கு அப்புறம் தான் கிடச்சிது. ஸோ அதை கட் பண்ணிட்டேன். ஸோ ஃபார்ச்சன் 3 எடுத்துகிட்டு நம்ம மைன்குள்ளே போயிட்டேன். ஸோ நம்ம மைன்குள்ளே போயிட்டு நான் அதை வந்து இந்த கேவ் வழியாக போயிட்டேன். ஸோ அந்த கேவ் வழியாக போனோன்னா நம்ம வந்து பெருசாக மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த டீப் ஸ்லேட் லெவல்லே போய் நம்ம ஈஸியாக இது அந்த டைமண்ட் மைண்ட் பண்ணுற வை லெவலுக்கு வந்து நம்ம போய்க்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த டீப் ஸ்லேட் லெவலில் போயிட்டு நான் வந்துட்டு டைமண்ட் மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ டைமண்ட் மைண்ட் பண்ணுற ஒரு மோண்டாஜ் வந்து இப்போ வரும், அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க.
ஸோ ஒரு வழியாக எக்கச்சக்கமாக டைமண்ட் மைன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம எஸ்எம்பியில் இருக்கிறத விட அதிகமாகவே டைமண்ட் மைன் பண்ணிட்டோம். ஸோ 64 ஸ்டாக்கு ப்ளஸ் 27 டைமண்டு. ஸோ எல்லாத்தையும் மைன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு கிடச்ச கோல்டு எல்லாத்தையும் வந்து ஸ்மெல் பண்ணிவிட்டு அயனும் ஸ்மெல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த டைமண்ட் டூல்ஸ் அண்ட் ஆர்மர் வந்து நான் ஆல்ரெடி இந்த வீடியோலேயே வந்துட்டு கிராஃப்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் வந்துட்டு காட்டியிருக்க மாட்டேன். ஸோ அது சம்வேர் கட் பண்ணியிருப்பேன் எடிட்டிங்கில் எனக்கே அறியாமல். அப்புறம் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான கண்ட்ராப்ஷன் வந்து நான் இப்போ கட்டிகிட்ருக்கேன். ஸோ இது என்ன கண்ட்ராப்ஷன் அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். ஸோ இது டுட்டோரியலும் நான் வந்துட்டு கொடுக்க மாட்டேன். ஸோ இது ஒரு டுட்டோரியல் வேணும்னா நான் ஷார்ட்ஸில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் கண்ட்ராப்ஷன். ஸோ பாதி பேர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த கண்ட்ராப்ஷனை கட்டிட்டு இது என்ன பர்பஸ்க்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு டைமண்ட் பிளாக்கை ப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ டைமண்ட் பிளாக் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன அப்படின்னு. அப்புறம் இந்த டைமண்ட் பிளாக்கில் ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த லிவர் ஆன் பண்ணிட்டு டைமண்ட் பிளாக் காணாமல் போயிடும். ஆனால் இப்போது இந்த பிஸ்டனை உடச்சோன்னா அந்த டைமண்ட் பிளாக் திரும்பி வரும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ஃபினிட் டைமண்ட்ஸ். ஸோ ஸ்பெஷல் டூப்ளிகேட்டர். ஸோ காபிள் ஸ்டோன் ஜென்ரேட்டர் மாதிரி இது டைமண்ட் பிளாக் ஜென்ரேட்டர். டைமண்ட் பிளாக்னு இல்லை, எந்த பிளாக் வேணால் போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட்டில் வராது. வெறும் வந்து பார்த்திங்கன்னா 1.21.92 மட்டும்தான் ஒர்க் ஆகும். அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒர்க் ஆகாது, இப்போவே சொல்லிடுறேன். ஸோ சும்மா டூப்ளிகேட் பண்ணதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம வில்லேஜர் பீடர் போய் சும்மா எட்டி பார்த்தேன். எல்லா வில்லேஜர்ஸும் வளர்ந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வில்லேஜர்ஸ்லாம் வளர்ந்துருந்தாங்கன்னா அவங்கள எதுக்காச்சும் ஒரு பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரைடு ஃபார்ம் கட்டலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுங்க. ஸோ ரைடு ஃபார்ம் நான் இது வரைக்கும் எந்த சர்வைவல் சீரிஸ்லையும் நான் கட்டினது கிடையாது. ஸோ ரைடு ஃபார்ம் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வில்லேஜர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ நமக்கு ரைட் ஃபார்ம் கட்ட தேவையானது ஒரே வில்லேஜர் தான். அப்புறம் ரைட் ஃபார்ம் கட்டுறதுக்கு ஸ்கேஃப் ஹோல்டிங் தேவைப்படுச்சு. ஸோ ஸ்கேஃப் ஹோல்டிங்க்கு வந்து ஜங்கிளுக்கு போய்ட்டு கொஞ்சோண்டு பேம்பூலாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அப்புறம் ஜங்கிளுக்கு போன வழியிலே அப்படியே ஜங்கிள் ஆகும் சாப்ளிங்கும் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ திரும்ப வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான பொருள்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எல்லா தேவையான பொருளும் கலெக்ட் பண்ணிட்டேன். கடைசியாக தேவையானது ஆமினஸ் பாட்டிலுக்கு பிளேஜர் அவுட் போஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ் நான் வந்து கண்டுபிடிச்சி பிளேஜர் அவுட் போஸ்ட் போயிட்டு அங்கே இருந்த பிளேஜர்லாம் போட்டு தள்ளிட்டு ஒரு வழியாக கேப்டன் கடலை மாட்டினேன். அந்த கேப்டனும் போட்டு தள்ளிட்டு ஆமினஸ் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ பேடோமன் 3 கிடச்சிருக்கு. அப்புறம் வில்லேஜர் பிடிச்சி வச்சுருந்தா அதில் திருப்பி இந்த பிளாக் ஷீப், இந்த வில்லேஜரே ஒரு ஆடு, அதில் ஒரு ஆடு மாட்டிக்கிச்சு. அப்புறம் தேவையான பொருள்லாம் எடுத்து நான் வந்து ரைட் ஃபார்ம் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது ரொம்பவே சிம்பிள், ஈஸியாக கட்டிடலாம். ஸோ அதோட டைம் லாப்ஸ் வந்து இதை உங்களுக்காக அந்த டைம் லாப்ஸை போய் பார்த்துட்டு வந்துருங்க கைஸ். ஸோ ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு ரைட் ஃபார்ம். ஸோ நான் பேடோமன் எஃபெக்ட் எடுக்கிறதுக்கு ஆமினஸ் பாட்டில் குடிச்சிட்டு ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ரைடெலாம் நல்லா ஸ்மூத்தாக தான் போச்சு. ஸோ லூட்டும் எக்கச்சக்கமாக கிடச்சிது. பட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உள்ள ஸ்பான் அவங்க எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈஸியாக போட்டு தள்ளிட்டேன். ஆனால் அப்பப்போ சைடில் வந்துட்டு சில பேர் ஸ்பான் ஆனாங்க, அவங்களையும் எப்படியோ சமாளிச்சிட்டேன். ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்போ தான். ஸோ அதுக்கப்புறம் ஃபார்ம்லாம் கரெக்டாக ஒர்க் ஆச்சு. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1-8 கில் கிடையாது. இங்கே வந்துட்டு நம்ம நிறைய அடி அடிச்சா தான் சாவாங்க. உள்ள ராவேஜர் கூட ஸ்பான் ஆச்சு, சஃபகேட் கூட ஆகலை. அப்புறம் இங்கே தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சைடில் இருக்க பிளாக்கை வந்துட்டு ஃபில் பண்ணலாம், மாப்ஸ் ஸ்பான் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் செத்து போயிட்டேன். மாப்ஸ் ஸ்பான் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் பிளாக் ஃபில் பண்ணலான்னு பார்த்தா அப்போ செத்து போயிட்டேன். இப்போ வந்து கிடச்ச லூட்லேருந்து டோட்டம் ஃபன் டைவிங் எடுத்து சும்மா தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் வந்துட்டு பார்த்தோன்னா அவுட் போஸ்ட்டுக்கு போயிட்டு இன்னும் கொஞ்சம் ஆமினஸ் பாட்டில் கலெக்ட் பண்ணி இன்னும் ஒரு 2 ரைடு பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வெளிலலாம் மாப்ஸ் ஸ்பான் ஆகலை, கரெக்டாக உள்ளே தான் ஸ்பான் ஆச்சு. ஈஸியாக வந்து எல்லா மாப்ஸையும் போட்டு தள்ளிட்டேன். அப்புறம் எல்லா மாப்ஸையும் போட்டு தள்ளிட்டு போய் லூட்டை பார்க்கலான்னு பார்த்தா எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆஹா, இத்தனோண்டு இப்போ ரைட் ஃபார்மில் இவ்வளோ லூட்டா அப்படின்ற மாதிரி. ஸோ லூட்டிங் 3 கூட இல்லை, ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ லூட்டு. ஸோ ஒரு ரைடுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 5 டோட்டம் கிடைக்குது. இப்போ எதுக்கு மாப் ஃபார்மில் சுற்றிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாப் ஃபார்ம் பக்கத்துலேயே வந்துட்டு நம்ம என்சாண்டிங் செட்டப்பே கொண்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக என்சாண்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்சாண்டிங் பண்ணுறதுக்காக மாப் ஃபார்மில் வந்து உட்காந்துருந்தேன். ஸோ அங்கே தான் நான் பொறுமையை இழந்துட்டேன். ஸோ மாப் ஃபார்ம்லேருந்து எனக்கு சுத்தமாக எதுவுமே கிடைக்கல. எனக்கு சுத்தமாக உருப்படியான என்சான்மெண்ட்டும் எதுவும் கிடைக்கல. எஸ்பியும் வேகமாக ஏறல. அதனால் இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆர்மர்லேயும் ப்ரொடெக்ஷன் 1 ஏதோ ஒரு கர்ம என்சான்மெண்ட்டை போட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவல் 1 என்சான்மெண்ட்டை போட்டு நான் போயிட்டே இருந்தேன்.
அப்புறம் கோல்டன் ஆப்பிள் செஞ்சுட்டு நெதருக்கு போயிடலான்னு போட்டால் நெதரில் தான் ஒரு சரியான சம்பவம். அது என்னன்னு நீங்களே பாருங்கள். நெதர் ஸ்பானை பாருங்கள். நெதர் ஸ்பானை மட்டும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா இல்லையா, டேரெக்டாக நெதர் ஃபோர்ட்ரஸ்ஸு பக்கத்துலேயே பாஸ்டின்னு, இந்த மாதிரி ஒரு ஸ்பான் எங்கேயா கிடைக்குமா? அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெதர் ஃபோர்ட்ரஸ்க்குள்ளே போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருந்த மாம்செல்லாம் போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸ் வந்து சுற்றிட்டு இருந்தான். ஸோ அந்த பிளேஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா அடித்து நாக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ பக்கத்தில் இருக்க மேக்மாவையும் அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா அடித்து போட்டு தள்ளிடுவோம். ஸோ அதுக்கிட்ட இந்த மேமா க்ரீம் கிடச்சிக்கும். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபயர் ரெசிஸ்டன்ட் போர்ஷனும் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்பானர்கிட்ட போயிட்டேன். ஸ்பானர்கிட்ட போயிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மேக்மா க்யூப்பு கொஞ்சம் கடுப்பேற்றிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மேலே ஏன் பிளாக் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா நடுவில் அந்த கோமாளி விதர் ஸ்கெலிட்டன் வேறு வந்து கடுப்பேற்றுவான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி சாவை பார்த்தேன். ஆனால் சாவலாம் இல்லை, டோட்டமும் எதுவும் பாப் ஆகலை. ஸோ எப்படியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த பிளேஸ்கிட்டேருந்து தேவையான பிளேஸ் ராடை வந்து கலெக்ட் பண்ணேன். ஸோ இது கலெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு தான் தெரியும். ஸோ ப்ரொடெக்ஷன் 1 வச்சுட்டு போகிறதுக்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பக்கத்தில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த எண்டர்மேன் ஃபாரஸ்ட்டு, வார்ப்புடு ஃபாரஸ்ட் இருந்துச்சு. ஸோ வார்ப்புடு ஃபாரஸ்ட்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா எண்டர்மேன்கிட்டேருந்து எண்டர்பல் கலெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ இவனுங்க வந்து கொஞ்சம் கடுப்பேற்றினாங்க. 2 அடி வாங்கினாங்க, காணாமல் போகிறானுங்க. ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான எண்டர்பல்ஸ் தான் கிடச்சிது. நெக்ஸ்ட்டு என்ன, ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு போயிட்டு எண்டர் ட்ராகனை போட்டு தள்ள வேண்டியது தான். ஸோ ஆல்ரெடி எண்டு போர்ட்டல் ரூமை வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ராங் ஹோல்டில் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் தேவையில்லாத பொருள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு செஸ்ட்டில் வந்துட்டு போட்டுட்டு இங்கேயே வந்து ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம அப்போ தான் வந்துட்டு திரும்ப இந்த இடத்துல ஸ்பான் ஆகும். ஸோ அதுக்கு தான். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஐ ஆஃப் எண்டர்லாம் ப்ளேஸ் பண்ணிட்டு டேரெக்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா எண்டுக்குள்ளே ஜம்ப் பண்ணிட்டேன். லைட்டாக பயமாக தான் இருந்துச்சு. ஸோ சவுண்டு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்டர் ட்ராகன் எப்படி கற்றுன்னு உங்களுக்கே தெரியும். சவுண்டை கம்மி பண்ணிட்டு மேலே போனேன். ஸோ இந்த எண்டர் ட்ராகன் ஃபைட் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த எண்டர் ட்ராகன் ஃபைட்டில் நான் ஒரே ஒரு வாட்டி தான் செத்தேன். அதுவும் டோட்டம் ஆஃப் அண்டையிங் வச்சு, டோட்டம் ஆஃப் அண்டையிங் பாப்பாச்சு. அதுதான் நான் செத்த கணக்கில் சொல்கிறேன். ஸோ இந்த எண்டர் ட்ராகன் ஃபைட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய ஷூட்டிங் அக்யூரசி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இவ்வளோ பயங்கரமாக நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா போவன் ஆரோ நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ உங்களுக்கு வேணால் அது சாதாரண விஷயமாக தெரியலாம். நான் ஒரு நூபாக வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு இது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இது என்ன நம்மளாம் இப்படிலாம் அம்பை வச்சு யூஸ் பண்ணுறோமா அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன தான் நம்ம அம்பில் அக்யூரேட்டாக இருந்தாலும் அந்த ட்ரில் கேட்டு போட்டு கம்பி வச்சு மூடி இருக்க கிறிஸ்டல்லாம் நம்ம கையில் தான் உடைக்கணும். ஸோ ட்ராகன்லாம் அடி வாங்குது, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நான் வந்து அக்யூரேட் எய்ம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ த டே ஒன் நூ பிகம்ஸ் ப்ரோ அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டெக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டோட்டம் வந்து என்னை காப்பாற்றிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்டு லைஃப்லாம் ஏற்றி அப்புறம் ஒரு ஹைட்டான டவர் மேலே போயிட்டு இங்கேருந்து நம்ம எண்டு கிறிஸ்டல்லாம் காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு எய்மு. எங்கள் இடத்துல இருந்தாலும் ஒரே ஷூட்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சுல, எண்டர் ட்ராகனை காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எண்டர் ட்ராகனுக்கு சரியான டேமேஜ் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ எண்டர் ட்ராகனை போட்டு அப்படி இப்படின்னு அடின்னு அடித்து துவச்சி ஒரு அடி அடிக்கலாம் பார்த்தா டக்குன்னு கிளம்பிட்டான். சரி திரும்ப வந்து தானே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்தோடனே அவனுக்கு ஒரு அடி அடித்து அதோட அவன் கதையை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ எண்டர் ட்ராகனை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த எண்டர் ட்ராகன் நம்ம கொடுக்குற எக்ஸ்பி எல்லாத்தையும் பாதி இந்த போர்ட்டலே சாப்பிட்றோம், மீதி தான் நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாரம்பரியம் அந்த எண்டர் ட்ராகன் எக்கை வந்து கலெக்ட் பண்ணணும். ஸோ எக்கை கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நான் போயிட்டேன். ஏன்னு பார்த்திங்கன்னா என்சிட்டி போகிறதுக்கு பிளாக்ஸ் தேவைப்படும். அப்புறம் வந்து எலக்ட்ரா வச்சு பறந்துட்டு வரதுக்கு ராக்கெட் தேவைப்படும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மாப் ஃபார்முக்கு போயிட்டு கன் பவுடர் எடுத்துகிட்டு வரலாம். அப்படியே வந்துட்டு கையோட இருக்கிற எக்ஸ்பி வச்சு என்னென்ன உருப்படியான என்சான்மெண்ட் வருதோ அதெல்லாம் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அப்புறம் வந்துட்டு பார்த்தோன்னா பூட்ஸுக்கு ஃபெதர் ஃபாலிங் 4, ஹெல்மெட்டுக்கு வந்து ரெஸ்பிரேஷன் 3 ப்ரொடெக்ஷன் 4 அதெல்லாம் ப்ரொடெக்ஷன் 3 கிடச்சிது. செஸ்பேட்டுக்கும் லெகிங்ஸ்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா வெறும் ப்ரொடெக்ஷன் 3 தான் கிடச்சிது. ஸோ லெகிங்ஸ்க்கு மட்டும் ப்ரொடெக்ஷன் 4 கிடச்சிது. சரி ஏதோ ஒரு என்சான்மெண்ட்டு இருக்குது, இப்போ இருக்கிற வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்சான்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கன் பவுடர்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இதோட 3வது வாட்டி பள்ளி கற்றுது. ஸோ
ஸோ நைட் நேரத்தில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கனால பல்லிலாம் கத்திக்கிட்டு இருக்கு. சரி இதை நம்ம வந்து மாப் ஃபார்மில் கிரைண்ட் பண்ணதெல்லாம் போதும்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா எண்டுக்கு போயாச்சு. எண்டுக்கு போயிட்டு எதுவுமே யோசிக்கல, டேரெக்டாக போயிட்டு எலக்ட்ரா மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நான் டேரெக்டாக ஷிப்புக்கு தான் நான் வந்துட்டு பிரிட்ஜ் பண்ணேன். ஷிப்புக்கு பிரிட்ஜ் பண்ணி ஷிப்பில் இருந்த லூட்டை மட்டும் எடுத்துகிட்டு நான் போயிட்டேன். ஏன்னா வந்துட்டு அதுக்குள்ளே போய் அந்த சல்கர்கிட்டலாம் அடி வாங்குற அளவு எனக்கு தெம்பு இல்லை. அப்படியே வந்துட்டு எலக்ட்ரா எடுத்து ஜாலியாக பறந்துட்டு இருந்தேன். பக்கத்தில் 2 என்சிடி இருந்துச்சு, இருந்தாலும் நான் அதை கண்டுக்காமல் நேராக போர்ட்டல் வழியாக மெயின் எண்ட் ஐலாண்டுக்கு வந்துட்டு மெயின் எண்ட் ஐலாண்ட்லேருந்து நம்ம வீட்டுக்கு போயாச்சு. சரி 83 days ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா வில்லேஜருக்கு வந்துட்டு லைப்ரரியன் வில்லேஜர் பண்ணி அவங்ககிட்ட ஒரு நல்ல ட்ரேட்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ நல்ல ட்ரேட்லாம் எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஒரு வில்லேஜர் ட்ரேடிங் ஹால் செட்டப் பண்ணிடலாம், பக்காவாக இருக்கும் டேவை முடிக்கிறதுக்கு, 100 days முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒருத்தன் ட்ரேடை லாக் பண்ணிட்டேன். ஸோ லூட்டிங் 3 கொடுத்தான். அப்புறம் இன்னொருத்தன் வந்துட்டு பார்த்திங்கன்னா 20 எம்ரால்டுக்கு அழகாக அன்பிரேக்கிங் 3 கொடுத்தான். சரி அவனையும் லாக் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3ஆவதாக ஒருத்தன் 22 எம்ரால்டுக்கு மெண்டிங் கொடுத்தான். ஆனால் இந்த வீடியோவில் அவன் லேட்டராக என்ன ஆவான்றதை நீங்களே பார்ப்பீங்க. அப்புறம் இன்னொருத்தன் வந்துட்டு பார்த்திங்கன்னா 44 எம்ரால்டுக்கு ஷார்ப்னஸ் 4. இந்த ஷார்ப்னஸ் 4 எடுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. சரி ஏதோ ஒன்று நல்ல என்சான்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அடுத்தபடியாக நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா அது பேர் என்ன, அந்த ட்ரேடிங் ஹாலை வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ என் மைனிங் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவை அண்டர் கிரவுண்ட் மாதிரி உள்ளே கொண்டு போயிட்டு அதுக்குள்ளே போயிட்டு ட்ரேடிங் ஹால் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஒரு அண்டர் கிரவுண்ட் ட்ரேடிங் ஹாலு. ஸோ அதோட டைம் லாப்ஸ் வரும், அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக அந்த ட்ரேடிங் ஹாலை கட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கிற வில்லேஜர்லாம் கட்டி போட்டை வச்சு இழுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ஸோ லெஃப்டனை உடச்சிட்டு அவங்கள வந்துட்டு பார்த்திங்கன்னா போட்லேருந்து லீடில் அப்படியே இழுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இதான் நம்ம ட்ரேடிங் ஹாலு. பார்க்க எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ்லேருந்து சும்மா ஒரு டிசைன் மாதிரி எடுத்தேன். அதுலேருந்து என்னோடய ஓன் டிசைன் கொஞ்சம் போட்டு அங்கே அதில் கொடுத்த டிசைன்லாம் கொஞ்சம் பாதி காணாமல் போயிருக்கும். அப்புறம் ஒருத்தனை வந்துட்டு பார்த்திங்கன்னா மைண்ட் கார்ட் வழியாக அப்படியே உள்ளே தள்ளி லாக் பண்ணிட்டேன். அவனால் வெளில வர முடியாது, ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலே ட்ராப் டோர் இருக்குது. ஸோ அப்புறம் இன்னொரு வில்லேஜரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி உள்ளே தள்ளி விட்டுட்டேன். ஸோ உள்ளே தள்ளி விட்டு அவனையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே வச்சு லாக் பண்ணியாச்சு. திரும்பி அவன் வாழ்க்கை அங்கே தான். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா திருப்பி அங்கேருந்து வில்லேஜருக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ திரும்ப இந்த 2வது ரவுண்டு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே கடுப்பான ரவுண்டு. ஸோ இவங்களை தப்பிக்கக்கூடாதுன்னு பிளாக் ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த பிளாக்கில் போய் சஃபகேட் ஆகிறாங்க. அது ஒரு கடுப்பு. ஸோ இதில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மெண்டிங் வில்லேஜர் வந்து செத்து போயிடுவான். ஸோ அது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தனை வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படியோ மைண்ட் கார்ட்டை வச்சு உள்ளே தள்ளிடுவேன். இன்னொருத்தன் அந்த மெண்டிங் வில்லேஜர் தான் சரியான கடுப்பேற்றினான். மைண்ட் கார்ட்டுக்குள்ளேயும் போக மாட்டான், ஒழுங்காக உள்ளேயும் போக மாட்டான், கடுப்பேற்றிட்டு இருந்தான். அப்புறம் அவனை வந்து நடுவில் வர 2-3 வாட்டி அடிச்சிட்டேன். ஆல்ரெடி அவன் எழுத்து கம்மியாக இருக்கும். மைண்ட் கார்ட்டை வச்சு உள்ளே தள்ளலான்னு பார்த்தா சஃபகேட் ஆகிறான் நாய். ஸோ சஃபகேட் ஆகி செத்துறாதரா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளாக்கை உடச்சிட்டு திரும்ப தள்ளி விட்டு அப்படியே வந்துட்டு எப்படியாச்சும் உள்ளே தள்ளிடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தபோது தெரியாமல் ஆக்ஸை வச்சு ஒரு அடி அடித்தேன். அவன் பயப்புள்ள செத்து போயிட்டான். ஸோ அவனை உள்ளே தள்ளி விட்றதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரியாமல் ஆக்ஸை வச்சு அடித்து நானே அவனை கொண்டுட்டேன். ஸோ செம்மையாக டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் இப்படி ஒரு விஷயம் வந்து ஆனது ரொம்பவே கடுப்பாயிடுச்சு. ஆல்ரெடி டே முடிய போகுது, இதில் போய் இந்த மாதிரிலாம் ஆனால் டென்ஷன் ஆகாதா இல்லையா? அப்புறம் இருக்கிற ஒரு வில்லேஜரையாச்சும் உருப்படியாக கூப்பிட்டு போனோம் அப்படின்றத விட்டுட்டு இருக்கிற அந்த ப்ரீடரில் இந்த வில்லேஜரை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வில்லேஜஸை ப்ரீட் பண்ண விட்டு அந்த குட்டி வில்லேஜஸ் பெரிய வில்லேஜஸாக வளர்கிற வரைக்கும் ஏஎஃப்கே பண்ணி அந்த பெரிய வில்லேஜர்ஸை வச்சு வந்துட்டு பார்த்திங்கன்னா லைப்ரரி வில்லேஜர்ஸ் கொண்டு வந்து அந்த வில்லேஜர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 உருப்படியான என்சான்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா வில்லேஜஸும் வாழ்ந்துட்டுறாங்க. அப்புறம் ஒரு 2 பேரை வந்துட்டு பார்த்திங்கன்னா போட்லேருந்து வெளில எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் உள்ளே வச்சு லைப்ரரி ட்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ அவங்கள வெளில கொண்டு வரதே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே கடுப்பாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படியோ வெளில கொண்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தனையாக வந்து நல்ல உருப்படியான எக்ஸார்மெண்ட் கொண்டு வர பிளான் பண்ணேன். ஒருத்தன் 20 எம்ரால்டுக்கே மெண்டிங் கொடுத்தான்.
முன்னாடி இருந்தவன் 22 எம்ராய்டு கேட்டான், இவன் 20 எம்ராய்டுக்கே மெண்டிங் கொடுத்துட்டான். ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா டே 99 ஆகிடுச்சு உருப்படியான எக்ஸாமெண்ட் டீமில் கொண்டு வரதுக்கு. ஸோ இப்போ ஏன் காலையில் டைமில் ஏன் தூங்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டர் ஸ்டாம்பு, அதனால் வந்துட்டு தூங்கி தான் ஆகணும். வீடெல்லாம் விட்டு அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா தூங்கி முடிச்சுட்டு 100 டேஸாக வந்துட்டு பார்த்திங்கன்னா சுமூகமாக முடிச்சாச்சு. ஸோ நம்மளால் அந்த வில்லேஜர் ட்ரேடிங் ஹாலில் எல்லா வில்லேஜஸையும் கொண்டு போக முடியலனாலும் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா 100 டேஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே முடிச்சிட்டோம். ஸோ அப்படியே ஒரு வேர்ல்டு டூர் மாதிரி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம வேர்ல்டில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். ஒரு நெதர் போர்ட்டலு, சும்மா ஒரு அரைக்குறை ஆடு மாடு ஃபார்மு, அப்புறம் அரைக்குறை கிராப் ஃபார்மு, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடு சும்மா ஒரு டப்பா மாதிரி இருக்கும், அது ஒரு வீடு அப்படின்னு சொல்லிட்டு நானே இந்த 100 டேஸ் சர்வைவலில் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மாப் ஃபார்ம் ஒன்று கட்டியிருப்போம் அந்த ஒரு குட்டி ஐலாண்டில், அங்கேயே என்சாண்டிங் செட்டப்பும் பண்ணியிருப்போம். ஸோ மாப் ஃபார்மும் நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு வில்லேஜர் பீடர், நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு கட்டின ஃபார்ம் வந்து இதுதான் வில்லேஜர் பீடரு. ஸோ அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரைடு ஃபார்ம் நான் ஃபஸ்ட்டு கட்டின ரைடு ஃபார்மு இது தான் பெஸ்ட்டு ரைடு ஃபார்மும் கூட. சின்னதாக இருந்தாலும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் அண்டர் கிரவுண்டில் போய் பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மைனிங் ஏரியா, அதுக்கப்புறம் நம்ம அழகான ட்ரேடிங் ஹாலு. நான் கட்டினதுலேயே உருப்படியான பில்டு இந்த வேர்ல்டில் இந்த ட்ரேடிங் ஹால் தான். சிம்பிளாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த அமாங்கஸ்லாம் டிசைன்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ இதோட இந்த 100 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா சுமூகமாக முடியுது. ஸோ இந்த 100 டேஸ் வீடியோவுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடச்சிது அப்படின்னா இந்த சீரீஸை நான் அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஸோ பாய் கைஸ், பாய்.